எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுவோமா சத்தத்தை உயர்த்தி? ஆவியான எங்கள் அன்பு. Thank you Holy Spirit, thank you அப்பா. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இயேசுவே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறப்பா. உங்கள் வார்த்தையினால் எங்களை தேற்றுங்க ஆண்டவரே, எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட இடைவிடுங்கப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுறதுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம், கீழ்ப்படியும் வந்திருக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனம் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆமேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா, இது ரொம்ப புதுசானது அப்படின்லாம் கிடையாது. நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய கேட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதை தியானிக்க போகிறோம். ஆமேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா, உடன்படிக்கையும் உறுதியும். அதாவது கவனன்ட் அப்புறம் கமிட்மெண்ட். ஓகேவா? இது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். உடன்படிக்கையும் உறுதியும். உடன்படிக்கைனா என்ன? உங்களுக்கு உடன்படிக்கை அப்படின்னு சொன்னோன்னே என்னெல்லாம் ஞாபகம் வருது? வானவில். ஓகே, சூப்பர். உடன்படிக்கை, உடன்படிக்கை பெட்டி, சூப்பர். வேறு நம்ம வர்ஷிப்பில் கூட பாடிட்டு இருந்தோம்ல, யாக்கோபு. ஓகே, யாக்கோபுக்கு வந்து ஒரு உடன்படிக்கை இது பண்ணுறாங்க. ஓகே, வேறு ஏதாவது ஞாபகம்? அதாவது டெஃபினேஷன் சொன்னால் கூட ஓகே, லைக் பிப்ளிக்கலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ப்ராமிஸ். ஓகே. கவனன்ட்னா வேறு என்ன? உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்றது. சரி, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? உடன்படிக்கை அப்படின்றது ஒரு ரெண்டு நபருக்குள்ள அவங்க பண்ணிக்கொள்கிற என்ன சொல்ல, ஒரு சம்மந்தம் மாதிரி. ஓகேவா? இது நீ செஞ்சனா நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க வந்து சம்மந்தம் எடுக்கிற மாதிரி, ஒரு ஓத்து எடுக்கிற மாதிரி. அப்போ வந்து கவனன்ட் அப்படின்றது, அதாவது உடன்படிக்கை அப்படின்றது ஒரு ரெண்டு நபருக்குள்ளாரவோ இல்லை ரெண்டு ராஜ்யத்துக்குள்ளாரவோ, ரெண்டு ராஜாக்கள் இருக்கிறாங்கன்னா இந்த ரெண்டு ராஜாக்களும் வந்து சம்மந்தம் பேசிக்குவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வேணால் வேறு யாராவது போய் என்ன சொல்ல இது பண்ணுவாங்க. அப்போ வந்து கவனன்ட் உடன்படிக்கை அப்படின்னா ஒரு ரெண்டு நபர்களுக்குள்ளார நடக்கிற ப்ராமிஸ். ஓகேவா? அதுதான் கவனன்ட். ஸோ நம்ம வந்து நிறைய பைபிளில் வந்து நிறைய உடன்படிக்கை இருக்குது. ஓகேவா? உடன்படிக்கை நம்ம அதிகமாக நிறைய கேட்டிருக்கோம். நிறைய உடன்படிக்கைகள் இருக்குது. பர்சனல் கவனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, தாவீதும் யோனத்தானும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச உடன்படிக்கை இது, பர்சனல் கவனன்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்த உடன்படிக்கையை தாவீது வந்து காப்பாற்றுறாரு. நம்ம அந்த தாவீது யோனத்தான் கதையை வந்து முழுசாக படிக்கும் போது அதில் தெரியும். தாவீதும் யோனத்தானும் முதல்ல பண்ணுற உடன்படிக்கையை யோனத்தானே மறிச்சிட்டா கூட யோனத்தானோட பையனுக்கு வந்து தாவீது வந்து அதை செய்கிறாரு, மேவி போஷத்துக்கு வந்து செய்கிறாரு. ஸோ வந்து அதை நம்ம பார்க்குறோம், ஏன்னா அது உடன்படிக்கை. அடுத்து ஒன்று இருக்குது, பொலிட்டிக்கல் கவனன்ட். அதாவது அரசாட்சி, அதாவது ரெண்டு ராஜா மத்தியில் நடக்கிற உடன்படிக்கைகள் அந்த மாதிரி, இல்லை ரெண்டு ஜாதிகள் மத்தியில் நடக்கிற, நேஷன்ஸ் மத்தியில் நடக்கிற உடன்படிக்கைகள்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து யோசுவாக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு பண்ணின உடன்படிக்கை தெரியுமா? தேவன் வந்து யோசுவாட்ட பேசி உடன்படிக்கை, இஸ்ரவேல் மக்களோட உடன்படிக்கை பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய உடன்படிக்கைகள் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னெல்லாம் உடன்படிக்கை உங்கள் மைண்டில் வருதுன்னு சொல்கிறீங்களா? புரியல. நோவாவோடது. ஓகே, வேறு யாருக்கா அது பண்ண உடன்படிக்கை? யாக்கோபு சொல்லிட்டாங்க. வேறு யார்? 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 வேறு யா
ஆபிரகாம், சூப்பர், ஆபிரகாம். ஓகே, வேற? யாக்கோபு. ஓகே, சொல்லிட்டாங்க. வேற யாருக்கு? நிறைய பேருக்கு பைபிள் ஃபுல்லாகவே வந்து உடன்படிக்கையை பற்றி தான் இருக்கும். ஓ, ஆபிரகாமும் எலியேசரும். ஓகே, சூப்பர். இது நல்லா இருக்குல்ல, மனுஷங்க மத்தியில் பண்ணுற உடன்படிக்கையும் சொல்லலாம். ஓகே, வேற சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐடியா. ஓகேவா? ஒரு 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்ல, ஒன்றா இருக்கணும், ஒன்றா சேர்ந்து பண்ணுறது தான் என்னது, உடன்படிக்கை. ஸோ இந்த உடன்படிக்கை வந்து ஹோல் பைபிளில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? அதாவது முழு பைபிள், நம்ம ஒரு கதையை மட்டும் இன்றைக்கி வந்து தியானிக்க போகிறதில்ல. முழு பைபிளோட என்ன சொல்ல, ஒரு ஓவரால் ஒரு சம்மரி மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 3 ஃபேஸாக பிரிக்க போகிறோம், 3 பாகங்களாக. எத்தனை பாகங்கள்? 3 பாகங்கள். ஓகேவா? முதல் பாகத்தில் தேவன் மனுஷனுக்கு பண்ணின முதல் உடன்படிக்கை என்னது? யாரோட பண்ணினது? ஆதாம். வெரி குட். ஓகே, ஸோ ஆதாமோட பண்ணின உடன்படிக்கை. பைபிளில் உடன்படிக்கைன்ற வார்த்தை தான் வந்து ஜெனிசிஸில் கொடுக்கப்படல. ஆனால் அவர் சொன்னது எல்லாமே வந்து லிட்டரலாக உடன்படிக்கை தான் செய்கிறார். ஓகேவா? நம்ம வந்து அதை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2:15, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன். ஓகே ஓகே ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, சண்டே ஸ்கூலில் மேண்டேட்ரியாக சொல்லி கொடுக்குற ஒரு கதை, ஆதாமேவாள் கதை. ஓகேவா? இதில் தான் தேவன் ஆதாமுக்கு செய்கிற உடன்படிக்கை வந்து இதில் பார்க்குறோம். தேவன் ஒரே ஒரு கமாண்ட், ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அந்த கனியை மட்டும் சாப்பிடாத. அவ்வளோ பெரிய கார்டனே அவ்வளோ அழகாக ஏற்படுத்திட்டார். அது ஒன்று மட்டும் சாப்பிடாதன்னா மனுஷன் என்ன பண்ணுறான்? வேணும்னே போய் அதை தான் செய்கிறான். ஓகேவா? ஸோ முதல் ஆதாமுக்கு பண்ண கவனன்ட்டை ஆதாம் என்ன பண்ணல, அவன் வந்து கடைப்பிடிக்கல. ஆதாம் வந்து என்ன சொல்ல, உறவு கொண்டாடிட்டு தான் இருந்தான். அதாவது முதல்ல மனுஷனை படைக்கும் போது ஆதாமும் தேவனும் எப்போவுமே போவாங்க, கார்டனில் தான் இருப்பாங்க, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அப்போ வந்து தேவன் வந்து கேட்குறாரு பாருங்களேன், எங்கே இருக்கிற அப்படின்னும் போது, நான் ஒளிஞ்சிட்ருக்கேன், நான் மறைஞ்சிட்ருக்கேன் அப்படின்றான். அப்போ எப்பவும் போல் ஆண்டவர் வந்து உலாவை தான் வராரு. ஸோ ஆதாம் வந்து அந்த உறவில் தான் இருந்தான். ஆனாலும் அவன் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான். என்னது? கீழ்ப்படியாமை. ஓகேவா? உலகத்தில் வந்த முதல் பாவம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கீழ்ப்படியாமை. ஸோ டிஸ்ஒபீடியன்ஸ் அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா ஆதாம் தான் முதல் மனுஷன், ஃபர்ஸ்ட் கவர்னண்ட்டை பெற்ற ஒரு மனுஷன் வந்து ஆதாம். ஸோ அது எவ்வளோ ஒரு விலையேற பெற்றதுன்னு வந்து ஆதாமுக்கு வந்து தெரில. ஓகேவா? தேவன் வந்து மனுஷனோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஆதாம் மூலயமா உலகத்தையே நிரப்பணும் அப்படின்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆதாமை படைக்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரே ஒரு கட்டில் தான் கொடுத்தாரு. அந்த ஒரு கட்டில் என்ன பண்ணல, அவன் கீழ்ப்படியில். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் அந்த கவர்னன்ட் வரும்போதே அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? ஃபெயில் ஆகிட்டான். அவ்வளோதான். ஸோ டிஸ்ஒபீடியன்ஸ்னால அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதே 3வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 3:15 வாசிங்களேன். 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். ஓகே, இப்போது இது யாரை குறித்து சொல்லுதுன்னு ஒரு ஐடியா இருக்கா? சூப்பர், ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? இது நான் தெளிவாக சொல்கிறேன் மற்றவங்களுக்கெலாம். இந்த 3வது அதிகாரம் 15ஆம் வசனம் இதில் ஆதியாகமத்திலே யாரை குறித்து சொல்லிட்டாங்கன்னா ஏசு கிறிஸ்துவை பற்றி. இந்த சர்ப்பத்துக்கு சாபத்தை தேவன் கொடுக்கும் போது அவர் சொல்கிற இந்த காரியம் வந்து இந்த வசனத்தில் இருக்குது. திரும்ப ஒரே ஒரு வாட்டி அதை வாசிக்கிறீங்களாக்கா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸோ பிசாசு வந்து சர்ப்பத்தோட இதில் இருந்து இருக்கிறான். தேவன் வந்து என்ன சொல்கிறாரு? ஏசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு நபர் வந்து உன்னை என்ன பண்ணுவான்? உன்னை வந்து அவரை வந்து நசுக்கி போட்டுருவார் அப்படின்னு இருக்கு. ஸோ எங்கே தேவன் வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கினாரு? சிலுவையில். ஓகேவா? தேவன் சிலுவையில் அறையப்படும் போது சர்ப்பத்தின் தலையை வந்து அவர் நசுக்கிறாரு. அப்போ வந்து இந்த ப்ராஃபஸி எங்கே கொடுத்துருச்சுன்னா
ஃபஸ்ட்டு புக்கிலே ஜெனசிஸ்லேயே வந்து தேவன் யாரை குறித்து சொல்லிட்டாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டாரு. அப்போ வந்து எவ்வளோ அழகாக, அதாவது நம்ம என்ன நினைப்போம், இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னா புதிய ஏற்பாடு அப்படின்னு தான் நினைப்போம். அப்படியே பழைய ஏற்பாடுன்னு நினச்சாலும் அந்த ப்ராஃபஸிஸில் தான் எங்கேயோ வரும்னு நினைப்போம். ஆனால் முதல் புக்கிலே வந்து தேவன், பிதாவாகிய தேவன் வந்து ஒரு ப்ராஃபஸி கொடுக்குறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ப்ராஃபஸி. ஓகேவா? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் அப்படின்னா ஒரு உமனோட சீடு என்னது? ஒரு மேன். ஸோ வந்து தேவன் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்து உன் தலையை நசுக்குவார் அப்படின்ற ப்ராஃபஸியை முன்னாடியே கொடுத்துட்றாரு. ஓகேவா? ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், 3 பாகமாக பிரிப்போன்னு சொன்னேன்னா, முதல் பாகம் என்னென்னா ஆதியில் இருந்த கவனன்ட், பிகினிங்கில் இருந்த கவனன்ட், ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? அந்த கவனன்ட்டில் தான் வந்து ஆதாம் குறித்து பார்க்குறோம், ஆதாமுக்கு பண்ண ஃபஸ்ட்டு கவனன்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கவனன்ட் மேட் இன் பிட்வீன், அதாவது நடுவில் இருந்த கவனன்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா சொன்னீங்க பார்த்தீங்களா? என்னென்ன சொன்னீங்க? நோவா சொன்னீங்க, யோசுவா சொன்னேன், யாக்கோபு சொன்னீங்க. இந்த மாதிரி நிறையா கவனன்ட்ஸு, ஒரு மனுஷன் ஆபிரகாம் எலியேசர் பண்ண கவனன்ட்டு, இந்த மாதிரி எல்லாரும் மனுஷங்களுக்குள்ளே பண்ண உடன்படிக்கையெல்லாம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது செகண்ட் வந்து ஒரு 3 பெரிய ஹீரோஸ் ஆஃப் த பைபிள்னு சொல்லலாம். ஓகே, ஒரு 3 காமனான பீப்புளோட இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டப்புன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா ஆபிரகாம். ஓகேவா? ஆபிரகாம் வந்து ஒரு மிகப்பெரிய தரிசனத்தோட தேவன் வந்து அழைச்சாரு. அதை வாசிப்போம். ஆதியாகமம் 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஓகே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஓகே, போதும். ஸோ வந்து 4வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரா? போயிட்டார். ஃபஸ்ட்டு கவர்னண்ட்டில் ஆதாம் செய்ய மறந்த ஒரு விஷயம், டிசோபே பண்ணதை. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அதை கடைப்பிடிக்கிறார். அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு போகிறாரு. அப்படியே ஆதியாகமம் 15:1 அப்புறம் 5, ஃபர்ஸ்ட் வர்ஸ் அப்புறம் 5th வர்ஸ். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஓகே, 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஓகே, ஸோ இதெல்லாம் தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் அவர் பண்ணுற உடன்படிக்கைகள். கடைசியாக 17வது அதிகாரம் 1, 2 அப்புறம் 4. 1, 2, 4. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்புறம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஓகே, இப்போ தெளிவா இதில் இந்த வசனத்துல வார்த்தை வந்துருச்சு. என்ன வார்த்தை? உடன்படிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. 4வது வசனம். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஓகே, போதும். அப்போ வந்து திரும்ப தேவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் உன்னோட பண்ற, எவ்வளோ பர்சனலாக கனெக்ட் பண்ணுறாரு. நான் உன் கூட பண்ணுறேன். உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் அவர் வந்து ரொம்ப பர்சனலாக நான் ஆபிரகாமோட பண்ணுற அதன் உடன்படிக்கை அப்படின்றதுல அவர் கரெக்டாக இருக்கார். ஓகேவா? ஸோ ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரே ஒரு கமாண்ட் இங்கே என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? ஆதாமா, இந்த கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபெயில் பண்ணிட்டான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்று கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. என்னது? உத்தமனாயிரு. ஓகேவா? பிளேம்லெஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது உன்னை பார்த்து யாரும் குறை சொல்லாத மாதிரி நீ என்ன பண்ணும்? உத்தமனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுக்குறாரு. ஆபிரகாம் அதை கடைப்பிடிச்சாரா? கடைப்பிடிச்சார். ஓகேவா? ஆதாம் பண்ணலை, ஆனால் ஆபிரகாம் வந்து அதை செய்கிறார். ஓகே, ஆபிரகாம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோசே. ஓகேவா? மோசே வந்து என்ன பண்ணுறாரு? தப்புன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வரார். ஓகே, ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.
எக்ஸோடஸ் 19:5-6. 19 தான் நினைக்கிறேன் பாருங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எங்களுக்கு சொந்த சம்பந்தமாய் இருப்பீர்கள். ஓகே, போதும். அப்போ வந்து தேவன் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு கூட ஒரு உடன்படிக்கை பண்றதுக்காக மோசேட்ட சொல்றாரு, நான் சொல்றது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கடைப்பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா 10 கட்டளைகள். ஓகேவா, 10 கட்டளைகள் எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? ஓகே, கொஞ்சம் ஓகே, அதெல்லாம் ஆனால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே கிளாஸ் பசங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் நம்மளும் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து 10 கட்டளைகள். அம்மாவோட மெசேஜில் கூட 10Cன்னு சொல்லிட்டு சீரீஸே எடுத்தாங்க, 10 கட்டளைகள். ஸோ அது நல்லாயிருக்கும். ஓகே, அப்படியே 34வது அதிகாரம் அதே இதில் 34:28 வசனம் வாசிங்களேன். ஜீசஸ். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். என்னது? 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கை. அப்போ 10 கட்டளைகளே என்னது? உடன்படிக்கையா இருக்குது. ஓகேவா, அந்த 10 கட்டளைகளை தேவன் கொடுத்ததுமே நம்ம கூட அவர் பண்ணின உடன்படிக்கை. ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த 10ஓட முடிஞ்சிருச்சா? இல்லை, எத்தனையோ கட்டளைகளை தேவன் கொடுத்தாரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கட்டளையாக கொடுத்தாரு. ஆனால் இந்த 10 வந்து மெயின் கட்டளைகளாக கொடுத்தாரு. ஸோ இதை உடன்படிக்கை அப்படின்னே சொல்கிறாரு. ஸோ இது வந்து உடன்படிக்கையை வச்சு மோசே வந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாரு. ஓகேவா, ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடைப்பிடிக்கிறாங்களா? இல்லை. மோசே கடைப்பிடிக்கிறாரு, மோசே ஜனங்களுக்கு போதிக்கிறாரு. ஆனால் ஜனங்க என்ன பண்ணல, கடைப்பிடிக்கல. முதல்ல பார்த்தோம் ஆதாம் கடைப்பிடிக்கல, ஆனால் ஆபிரகாம் கடைப்பிடிச்சாரு. மோசேவும் கடைப்பிடிக்கிறாரு, ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடைப்பிடிக்கல. ஓகேவா, அடுத்து வாசிப்போம் 3வது நபர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஆபிரகாம் பார்த்தோம், மோசே பார்த்தோம், அடுத்து தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை. ஓகேவா, 2 சாமுவேல் 7:8-16. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். ஓகே, இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வந்து தேவன் வந்து எனக்கு அந்த 8வது வசனம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் போடுங்களேன். 8வது வசனம் அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, தேவன் வந்து பேசுகிறாரு. ஓகேவா, ஒரு தீர்க்கதர்சினி நாத்தான் தீர்க்கதர்சன மூலயமா தாவீதுக்கு தேவன் பேசுகிறாரு. நீ எப்படி இருக்கும் போதே நான் பார்த்தேன்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே உன்னை பார்த்து உன்னை நான் என்ன பண்ணேன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தேவனோட பார்வையே வேறு மாதிரி இருக்குதுல்ல. அப்போ வந்து பிகினிங்லேருந்தே அவர் பார்த்து அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். ஸோ தாவீதோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோடைய சந்ததி, ஓகே, உனக்கு பின்னாடி வர சந்ததி என்னோட கட்டளைகள் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் உன்னோட சந்ததியும் என்ன பண்ணும், என்ன சொல்ல, ஒரு கிங்காக இருக்கும். உனக்கு அடுத்த வர டிசெண்டன்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ராஜாவாக இருப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு கவனன்ட், ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஓகேவா, தாவீது உத்தமனா தேவனுக்கு முன்னாடி நடந்தாரா இல்லையா? நடந்தார். அடுத்து யார் தாவீதுக்கு அடுத்து? சாலமோன் நடந்தாரா? அடுத்த ஜென்ரேஷன்லேயே வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் சாலமனோட முக்கால்வாசி வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாரு? தப்பு பண்ணிட்டார். ஓகேவா, இப்போ சாலமோனுக்கு அடுத்து வரும்போது அப்படியே எல்லாமே பிரிஞ்சிருது. ஆனாலும் தேவன் கொடுத்த வாக்கை வந்து அவர் மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் தாவீதோட சந்ததி மாத்திரம்தான் ராஜரீகம் பண்ணாங்க. ஓகேவா, தாவீதோட சந்ததி மாத்திரம்தான் வந்து ஃபுல்லாகவே கடைபிடிச்சாங்க. இப்போது இந்த கவனன்ட் உண்டாகுதுல்ல, யாருக்கும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டாகுதா? தேவன் வந்து தாவீதோட இந்த கவனன்ட்டை பண்ணுறாரு. ஓகேவா, தாவீது வாழ்க்கையில் அவர் உத்தமனாக இருந்தார். ஓகே, தாவீதோட என்ன பண்ணுறாரு, உன் சந்ததியெல்லாம் ராஜாவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன சொல்கிறாரு?
எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், என்னோட கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரே கண்டிஷன் போடுறாரு. ஆனால் பண்ணாங்களா? டிசெண்டன்ஸ் பண்ணலை. ஸோ தாவீதுக்கு பண்ண உடன்படிக்கையில் தேவன் என்ன பண்ணல? மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் தாவீதோட சந்ததி தான் வந்து ராஜாவாக இருக்கிறாங்க. ஆனால் தாவீதோட பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்த உடன்படிக்கையில் மீறிட்டாங்க. ஓகேவா? ஜனங்க மீறினாலும் ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மாறவே மாட்டுறாரு. ஆமென். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தது ஒரு இது பண்ணுவோம். ஆதாம் என்ன பண்ணார்? கீழ்ப்படியலை. அடுத்து ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். அடுத்து மோசே கீழ்ப்படுகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள். அடுத்து தாவீது, ஆனால் அவருக்கு சந்ததி கீழ்ப்படியலை. ஓகே. ஸோ இதுதான் செகண்ட் ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸில் யாரை பார்த்தோன்னா பிகினிங் ஆஃப் த கவர்னன்ட், ஆரம்பம், உடன்படிக்கையின் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்குற இது வந்து ஆதாமுக்கு. ஆனால் அவர் வந்து கீழ்ப்படியாமல் போய்டுறாரு. செகண்ட் ஃபேஸில் இவங்க 3 பேர் வராங்க. ஆபிரகாம், மோசே, தாவீது. அதாவது செகண்ட் ஃபேஸில் நிறைய பேர் இருக்காங்க. பட் இது 3 பேர் மெயினான பேர். 3 பேர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 3 பேர் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சு கடைசி ஃபேஸ் யாருன்னு கெஸ் பண்ண முடியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே. ஸோ இயேசு கிறிஸ்து தான் லாஸ்ட், த நியூ கவர்னன்ட். என்னது? புதிய உடன்படிக்கை. என்னது? புதிய உடன்படிக்கை. ஸோ புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து தான் வந்து நிறைவேற்றுறார். ஸோ வந்து அந்த காலத்தில் யூதர்கள்லாம் வந்து தேவன் லைக் ப்ராஃபசியஸ் எல்லாம் படித்து தேவன் வந்து இதை செய்ய போகிறாரு அப்படின்ற இதில் இருக்கும்போது புதிய உடன்படிக்கையை கொடுக்க போகிற அந்த நபர் வந்து அவருடைய ராஜ்யம் வந்து முடியாத ஒரு ராஜ்யமாக இருக்கும். அவர் என்ன சொல்ல, ஜனங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், இதெல்லாம் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத யூதர்களால் என்ன பண்ண முடியல? நம்ப முடியல. ஓகேவா? இப்போது தேவனுடைய பிளான் வந்து எங்கவே ஆரம்பிச்சிருச்சு? ஆதி ஆமத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஆதி ஆமத்துலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு பிளானையும் அவர் அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போகிறார். நோவாவை வந்து காப்பாற்றி முழு உலகத்தையும் வந்து அவர் வந்து மீட்டுக்கொள்கிறாரு. ஆபிரகாம் கிட்ட தான் அந்த வந்து என்ன சொல்ல ரிடம்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல ஜனங்களை மீட்கும்படி இருக்கிற அந்த திட்டத்தை வந்து ஆபிரகாம் மூலியமாக தான் அவர் பிகின் பண்ணுறாரு. அடுத்து மோசே மூலியமாக இஸ்ரவேல் மக்களை லீட் பண்ணிட்டு வராரு. தாவீது மூலியமாக ஒரு என்ன சொல்ல ஒரு ஷெப்பர்ட் கிங், அதாவது ஒரு மெய்ப்பன், ஒரு ராஜா. இது ரெண்டும் யாரோட ரோல்? ஏசு கிறிஸ்துவோட ஒரு ரோல். ஏசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். ஏசு கிறிஸ்து ராஜாதி ராஜா வீட்டில் இருக்க போகிறார். ஸோ அந்த ரோல் வந்து ஏசு கிறிஸ்து ப்ளே பண்ணுறாரு. எல்லா ப்ராஃபஸிஸையும் ஃபுல்ஃபில் பண்ணவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து. அவர் குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் வந்து அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு கவர்னன்ட்டும் எத்தனை கவர்னன்ட் பார்த்தோம்? கொஞ்சம் இதுவாக சொல்லுங்கள். ரஃபா 5 பார்த்தோமா? ஓகே, 5. ஸோ இந்த 5 கவர்னன்ட்லேயும் என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றா படிப்படியாக அந்த கவர்னன்ட் வந்து ஏசு கிறிஸ்துக்குள்ளே ஃபுல்ஃபில் ஆகுது. பிகினிங் ஆதாம்லேருந்து ஆபிரகாம்னு ஒரு பர்சனுக்கும் கவர்னன்ட் கொடுத்து இந்த எல்லா கவர்னன்ட்டுமே ஏசு கிறிஸ்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கிறார். என்ன சொல்ல மனுஷங்க செய்ய முடியாததை இப்போ ஆதாம் செய்ய முடியல, இஸ்ரவேல் மக்கள் செய்ய முடியல, தாவீதோட சந்ததி செய்ய முடியல. மனுஷங்க செய்ய முடியாததை செஞ்சு முடித்தது யார்? ஏசு கிறிஸ்து. ஸோ ஏசு கிறிஸ்து தான் வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடித்தார். ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம வந்து யோசிக்கும் போது இப்போ நம்ம படித்தோம் பார்த்திங்களா, இந்த 5 பேர், இவங்க எல்லாரோட வாழ்க்கையுமே அவர் பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டார். ஓகேவா? புரியுதா? ஏசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? இவங்க 5 பேரோட வாழ்க்கையும் பர்ஃபெக்டாக வாழ்ந்திருக்காரு. ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆபிரகாம் எதுக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவோம்? விசுவாசத்தின் தகப்பன். ஓகே. அப்புறம் என்ன? அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நீ எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பா அப்படின்னு ஆபிரகாம் கொடுத்துருக்கிறார்ல. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணது யார்? ஏசு கிறிஸ்து தான். ஏசு கிறிஸ்து வந்து மரணம் வரைக்குமே அவர் வந்து அவ்வளோ விசுவாசமாக இருந்தார். யார் மேலே? தேவன் மேலே, ஆபிரகாம் போல். அப்புறம் அவர் சிந்தின ரத்தத்தினால தான் எல்லா ஜனங்களுக்கும் என்னது? மீட்பு, ஆசீர்வாதம். ஸோ ஏசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். அடுத்து யார் பார்த்தோம்? மோசே என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் மக்களை 10 கட்டளைகளை கொடுக்குறாரு. எகிப்துலேருந்து கானானுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எகிப்து,
அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பழைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம இயேசு அறியறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களாக இருக்கட்டும், இதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கறது யார்? இயேசு கிறிஸ்து. மோசே என்ன பண்ணிட்டு வந்தார்? இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு வந்தார். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? நம்மளையும் வழி நடத்திட்டு வராரு. ஓகே, அடுத்து இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணல? கீழ்ப்படியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவரோட ஃபுல் வாழ்க்கையிலுமே அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தார். அம்மா அப்பாக்கா இருக்கட்டும், இல்லாட்டி தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படிஞ்சிட்டார். மரணத்தை எடுத்துக்கிறது கூட அவர் வந்து கீழ்ப்படிஞ்சிட்டார். அடுத்து தாவீது வந்து ஒரு ராஜரிகம், ஒரு ராஜா அப்படின்ற ஒரு இது. இயேசு கிறிஸ்துவும் யார்? அவர் தான் யூத ராஜசிங்கம். ஓகேவா? அப்போ வந்து அந்த ராஜரிகத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எப்பொழுதும் அவர் பேசிகிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவோட மெசேஜ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வைங்க, எல்லாத்துலையும் என்ன இருக்கும்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்புறம் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு சமமாக இருக்குது அப்படின்றாரு. அப்புறம் பரலோக ராஜ்யம் வெளியேற பெற்ற முத்துக்கு என்ன சொல்ல சம்மதமாக இருக்குதுன்றாரு. அப்போ வந்து அவர் எப்போ பேசினாலுமே எதை பற்றி பேசுகிறாரு? பரலோக ராஜ்யத்தை பற்றி. அப்புறம் அவரோட வாழ்வு, அவர் முழுசாக வாழ்ந்தது, அவர் மரித்தது, அவர் உயிரோடு எழுந்தது எல்லாமே எதுக்காக? பரலோக ராஜ்யத்துக்காக. அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே எதுக்காக இருந்துச்சு? தேவனுடைய ராஜ்யத்துக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக இருந்துச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? பிதாக்கு வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். இது யார் பார்க்குறா? நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒருத்தர் பார்ப்பார். இயேசு கிறிஸ்து வந்து யோவான், ஓகே, யோவானுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்ப்பார். சூப்பர், ஸ்தேவான். ஓகே, ஸோ வந்து ஸ்தேவான் மரிக்க போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பேசும்போது அவர் ஒரு விஷன் பார்ப்பார். என்ன பார்ப்பார்? பிதாவாகிய தேவனுக்கு வலது பார்சத்தில் ஏசு கிறிஸ்து உட்காந்துட்டு இருக்கிறத அவர் பார்ப்பார். ஓகே, ஸோ வந்து இப்போது ஏசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? வலது பார்சத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் தான் ராஜாவாக இருக்க போகிறார். ஆமென். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 9:15. ஏசு கிறிஸ்து யார் அப்படின்ற வசனத்தை அப்படின்னு அந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கோம். எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், அவர் தான் மீடியேட்டர் மாதிரி இருக்கிறார். ஓகேவா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அந்த பிகினிங் மட்டும் வாசிங்களேன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, இது என்ன காலம்? முதலாம் உடன்படிக்கையின் காலம். ஃபர்ஸ்ட் கவனன்ட் ஆதாம். ஓகே, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் கவனன்ட்ல அவன் ஃபெயில் பண்ண விஷயத்த இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நிறைவேற்றார். அது தொடர்ந்து வாசிங்க, திரும்ப வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைத்துக் கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இந்த வசனம் வந்து எவ்வளோ அழகா வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக சொல்லுது பாருங்களேன். அதாவது ஃபஸ்ட்டு கவர்னண்ட்டில் அவன் செய்யாத ஒரு விஷயத்த தேவன் வந்து இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து மரித்து ரத்தம் சிந்தி அவர் வந்து சம்பாதித்து கொடுத்து அவர் தான் மத்தியஸ்தராகவே இருக்கிறாராம், அவர் தான் வந்து மீடியேட்டராகவே இருக்கிறாராம். அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக சேர்ந்துருக்கிறார்ல. அப்போ வந்து அவர் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஸோ அந்த நியூ கவர்னன்ட் என்ன, புதிய கவர்னன்ட் என்ன, இது வந்து பெட்டர் கவர்னன்ட் அப்படின்னு கூட இன்னொரு வசனத்தில் இருக்குது. நம்ம அப்புறமா அதை வாசிக்க வேணாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ வந்து அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், மீடியேட்டர். ஸோ வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணுன்னா அப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? அதனால் இத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்து வந்து அவ்வளோ அழகாக நம்ம வாழ்க்கையில் செய்கிறாரு. 3 விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சொன்னேனே, டைட்டில் ஞாபகம் இருக்கா? உடன்படிக்கையும் உறுதியும். ஓகேவா? கவர்னன்ட்டும்
கமிட்மெண்ட்டும். உறுதியாக நான் இதை செய்வேன், இதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு இருப்பேன்ல, அதுதான் உறுதி, கமிட்மெண்ட். ஓகேவா? அப்போது கவனன்ட்டில் வந்து அவர் உறுதியாக இருக்கிறார். ஓகேவா? ஆனால் அவர் கொடுத்த அந்த கவனன்ட்டை நம்ம காத்துக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கமிட் பண்ணணும், உறுதியாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? உறுதியாக இருக்கணும். நம்ம கமிட் பண்ணணும். நான் இதை செய்ய ஆண்டவரே, இதை உங்களுக்காக பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? உறுதியாக இருக்கணும். ஸோ ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். ஓகேவா? ஸோ முதல் காரியம் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். ஓகேவா? நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். எல்லா உடன்படிக்கையிலும் முக்கியமாக இருந்த ஒரு விஷயம் என்னது? கீழ்ப்படிதல். நம்ம வந்து என்ன சொல்ல, படிச்சுட்டு போயிடலாம் அழகாக, ஆனால் உண்மையாக கீழ்ப்படியணும் அப்படின்றது போது அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு, அவர் சொல்கிற காரியங்களுக்கு, இங்கே ஃபுல் பீட்லேருந்து வருகிற ஒவ்வொரு மெசேஜஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம்? காது கொடுத்து கேட்குறோம். ஓகே, ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். அதுக்கு நம்ம வந்து கீழ்ப்படியணும். ஸோ தேவன் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கமிட்மெண்ட்டை நான் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்றத நம்ம வந்து தேவனுக்கு காட்டுறோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அவருடைய உடன்படிக்கையில் அவர் வந்து உண்மையாக தான் இருப்பார். ஆனால் நம்ம பண்ணுற கமிட்மெண்ட்டில் நம்ம உண்மையாக இருக்கோமா இல்லையான்றது யார் கையில் இருக்குது? ஜெயிச்ச நபர்கள் இருக்கிறாங்க, தோத்த நபர்களும் இருக்கிறாங்க. நம்ம யார் போல் இருக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? செகண்ட் ஒன் என்னென்னா உத்தமனாக இரு. யாருக்கு சொன்னார்? ஆபிரகாம். சூப்பர். ஸோ உத்தமனாக இரு அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. அப்போது உத்தமன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பிளேம்லெஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளை பார்த்து ஒரு குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணணும்? நம்ம வாழணும். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா உத்தமனாக இரு. ஸோ 3 விஷயத்த போகிறேன்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கீழ்ப்படியணும். அடுத்து உத்தமனாக இருக்கணும். ஸோ உத்தமனாக நம்ம வாழும்போது என்ன சொல்ல, தேவன் தான் அதில் பிரியமாக இருக்கிறார். ஜனங்க நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்றத விட தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? உத்தமனாக இருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், பார்ட்னர்ஷிப் வித் ஜீசஸ். அதாவது நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது தேவனோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். ஜீசஸ் கிறிஸ்டோட, இயேசு கிறிஸ்துவோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து நம்மளால் சும்மா பண்ண முடியாது. நான் வந்து இயேசுவை நேசிக்கிறேன், அதனால் மற்றபடி என்ன சொல்ல, உலகத்தை போல் வாழ்ந்துட்டு சண்டே சர்வீஸ் மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியாது. பார்ட்னர்ஷிப் அப்படின்னும் போது ஒரு உறவின் அடிப்படையில் வர்றது. இப்போது உடன்படிக்கை அப்படின்றது இருக்குல்ல, உடன்படிக்கை வந்து ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. அக்ரிமெண்ட்டு பார்த்துருக்கீங்களா? இது பேப்பரில் பாண்டு பேப்பரில் கொடுப்பாங்க அக்ரிமெண்ட்டு. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அக்ரிமெண்ட் இருந்து தான் என்ன பண்ணி தான் ஆகணும். ஆனால் உடன்படிக்கைன்னு வரும்போது அது உறவில் வந்து என்ன சொல்ல, பின்னி பிணைஞ்சிருக்கும். உறவையும் உடன்படிக்கையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. அப்போ அவர் உடன்படிக்கை பண்ணுறாருன்ற போது நம்ம விரும்பி நம்ம ஆசையாக அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து அக்ரிமெண்ட் கிடையாது, இது என்னது? உடன்படிக்கை. ஸோ வந்து பார்ட்னர்ஷிப், அவரோட நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணி அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? நம்ம வாழ்க்கையை மாற்றுறாரு. ஓகேவா? ஸோ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்தோம். அதாவது மனுஷன் பண்ண பாவத்துக்காக கடவுளே வந்து இந்த பூமிக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நமக்கு வேலை என்ன? அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆமென். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த வசனம், போய் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள், மத்தேயு 28:19-20 இருக்குது. அப்போ வந்து இத்தனை காரியங்களும் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நான் உறுதியாக இருக்கேன், தேவன் பண்ணின உடன்படிக்கையில் நான் உறுதியாக இருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் அந்த புதிய கவனன்ட்டுக்குள்ளே தான் வருவோம், புதிய உடன்படிக்கைக்குள்ளே தான் வருவோம். ஏன்? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால. அவர் ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் நமக்கு மீட்பு. நம்ம அதை விசுவாசித்தா மட்டும் போதும், தேவன் வந்து எல்லாத்தையும் நமக்கு வந்து செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ 3 காரியம் நான் சொன்னேன், நம்ம உறுதியாக இருக்கோம் அப்படின்றத நம்ம நிரூபிக்கிறதுக்காக 3 காரியம். 1, கீழ்ப்படியணும், உத்தமனாக இருக்கணும், பார்ட்னர்ஷிப் வித் ஜீசஸ். ஓகே, ஸோ சூப்பர். இது இருக்கும்போது இது ஏன் இந்த 3வது பார்ட்னர்ஷிப் வித் ஜீசஸ்னால், இந்த முழு இதுவும் நமக்கு புரியும் போது நம்மளை வந்து தேவன் ரசிச்சிட்டாரு அப்படின்ற தெளிவு நமக்கு வந்துடும். ஆனால் அதோட நம்ம நிறுத்திடாதபடி தேவனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி மற்ற ஜனங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும்?
சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்கள் மிஷினரியாக கிளம்பி போய் பீகாருக்கு போயிடுங்க அப்படிலாம் நம்ம யாரும் சொல்ல போகிறதில்ல. நம்ம இருக்கிற இடம் தான் மிஷினரி ஸ்தலம், நம்ம வேலை செய்கிற இடம் தான் மிஷினரி ஸ்தலம். நம்ம தினமும் பார்க்குற ஜனங்கள் தான் பால் பாக்கெட் போடுறவங்க, பூ கொடுக்குறவங்க, இவங்க எல்லாரும் தான் என்னது நம்ம இருக்கிற மிஷினரி ஸ்தலம். இவங்க எல்லாருக்கும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணணும், பார்ட்னர்ஷிப் பண்ணி, இயேசுவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி. ஏன்னா நம்மளால் தனியாக என்ன செய்ய முடியுமா, வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ தேவனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்ம செய்யும் போது அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அவருடைய மிஷன், அவர் செய்ய நினைத்த காரியம். இதில் இன்னொன்று என்ன ரொம்ப அழகான ஒரு விஷயம்னா, இயேசு கிறிஸ்து வரைக்கும் தான் இந்த பெரிய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. லைக் நம்ம பிப்ளிக்கலாக பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றிட்டார் அப்படின்னு நம்ம முடிச்சிடறோம். கரெக்டாக ஒன்று ஒன்றா லைக் என்ன சொல்ல, அவரோட பிளான் பாருங்கள். ஆதாம்லேருந்து டப்புன்னு ஜீசஸ் வந்திருக்கலாம், ஆனால் அவரோட பிளான் ஒரு ஆபிரகாம், ஒரு மோசே, ஒரு தாவீது மாதிரி ஒரு நபர் அவர் சூஸ் பண்ணுறாரு. இவங்களாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, அவங்களெல்லாம் சூஸ் பண்ணாமல் இவங்கள மட்டும் சூஸ் பண்ணுறாருல. அப்போது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமும் சப்போஸ் பரலோகம் ஒரு சார்ட் போட்டுருந்துச்சுன்னா உங்கள் பேர் என் பேரும் அதில் இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்மளும் மற்ற ஜனங்களை மாதிரி இருந்தால் பேர் இருக்காது. ஆனால் அவருக்கு பிரியமாக அவரோட உறவில் அவரோட உடன்படிக்கையை புரிஞ்சு அவருக்கு நம்ம நான் உறுதிமொழி எடுத்து நான் இது செய்வாண்டவரை நம்ம கமிட் பண்ணும் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்ம பேரும் இருக்கும். ஆமென். அப்போ பரலோகத்தோட அந்த சார்ட்டில் ஃபுல்லாக அந்த பிளான், தேவனுடைய பிளான் வருகிற அந்த ஒரு இதில் உங்கள் பேரும் என் பேரும் இருக்கா அப்படின்ற ஒரு தாட் மட்டும் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நான் சொன்ன அந்த 3 காரியம், அவர் சொல்கிறதுக்கெலாம் கீழ்ப்படியணும், உத்தமனாக இருக்கணும், பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அவரோட. ஓகே, ஸோ இந்த காரியங்கள் தான். அப்படியே நம்ம ஒரே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ உடன்படிக்கை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி. 3 ஃபேஸ் ஆஃப் உடன்படிக்கை. முதல் ஃபேஸ் என்னது, பிகினிங், ஆதாம். 2வது ஃபேஸில் ஆபிரகாம், மோசே, தாவீது. சூப்பர். கடைசி ஃபேஸில் யார், இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம் 3 காரியங்கள். நீ கீழ்ப்படியணும், உத்தமனாக இருக்கணும், பார்ட்னர்ஷிப் வித் ஜீசஸ். ஆமென். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் லிட்ரலாக ஹோல் பைபிளோட ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம், ஒரு பிளான் மாதிரி. தேவன் எப்போ இந்த பிளானை போட்டாரு, ஆதியாகமம் 3:15 போட்டார் இந்த பிளானை, இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாருன்னு. ஆனால் நடுவில் இருந்த நபர்கள்லாம் எவ்வளோ வெளியேற பெற்றவங்க பாருங்கள். அப்போது இதுக்கப்புறம் வர அந்த ஆர்க்கில் நம்ம பேரும் இருக்குமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அப்படியே கண்களை மூடி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி அப்பா, நம்ம கோடி நன்றிகளே எடுக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நீங்கள் இருக்கிறீங்க இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்துலேருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ உங்கள் வேதத்தின் அப்பா வெளிப்பாடுகளை, அப்பா அறிவை, புரிதலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆவியானவர்கள் நடத்துகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தர் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. தேங்க்யூ அப்பா, இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பண்ணின உடன்படிக்கையில் நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் நாங்கள் பண்ண வேண்டிய இந்த கமிட்மெண்ட்டில் நாங்களும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த உடன்படிக்கைக்கும் உறுதிக்கும் பேஸ்மெண்ட்டே உறவு தான். ஆமென். அந்த உறவில் நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்க, இன்னும் அதிகமாக ஜெபிக்க. அப்போ நாங்கள் கேட்டுட்டு மாத்திரம் போகிறவர்களாக இல்லாமல் இவ்வளோ பெரிய சத்தியத்தை, அப்போ உண்மையை மற்ற ஜனங்களுக்கு சொல்லுகிற கிருபையை, ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா. தேங்க்யூ. நீர் நம்ப பண்ணின வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நீர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனுஷங்க மாறினாலும் உடன்படிக்கை பண்ணின தேவன் நீர் மாறாதவர் ஆண்டவரே.
அப்பா நீங்க பண்ணின உடன்படிக்கையில, அப்பா நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல ஒரு நாளும் நீர் மாறினதில்லை ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர் அப்பா, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறட்டும் நாங்க சொல்லி ரிசீவ் பண்ற ஆண்டவரே. உங்க அபிஷேகம், உங்க பிரசனம் எங்க வாழ்க்கையில ஆட்கொண்டு நடத்திட்ட ஆண்டவரே. உடன்படிக்கை பண்ணின தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் அப்பா தகப்பனை உறுதியாக நிற்க எங்களுக்கு பலம் தாங்க ஆண்டவரே. வேறு யார்கிட்டப்பா நாங்கள் கேட்போம்? எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனம் மகிமை மேன்மை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.